ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அரிசல். வாங்க இன்றைக்கி மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரோட்டி இதுக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்ப ஏற்ற சைட் டிஷ். இது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்குறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பச்சை பட்டாணியை உழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ அந்த பட்டாணியெல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ இதில் ஒரு 3 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்து இதில் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிய விட்டுக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா கொதிஞ்சு வரணும். இதோட நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் நார்மல் மிளகாத்தூள் காரத்துக்கு, கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதில் நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி புளிப்புத்தன்மை போக நல்லா கொதிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா சுண்டி வந்திருக்கு இதில். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்க விட்டோன்னா தான் அந்த புளிப்பு தன்மையும் போகும். இப்போது நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம், பன்னீர் உடையாமல். இப்போ இது கலந்து விட்டதும் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வேகிறதுக்கு ஒரு 5 to 7 நிமிஷம் தேவைப்படுது. ஸோ இதுக்கு இந்த மசாலாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி வேணுமோ தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுக்கிறேன். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ நம்ம எடுத்து ஒரு 250 ml ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.